Hello students, 11th standard biozoology public examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் தனித்தனியாக செப்பரேட்டாக 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்குறீங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டெக்ஸ்ட் புக் வச்சு ஃபுல் லெசனை படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் எதை படிக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ உடனே கமெண்ட்ல சொல்லிடாதீங்க இதை மட்டும் படித்தா நான் சென்டம் எடுக்கலாமா அப்படின்னு கொஷின் கேட்காதீங்க. நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும், நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. சாப்டர் 1ல பாருங்க, லிவிங் வேர்ல்டில் 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சைபர் டூல்ஸ், கிளாடோகிராம், ப்ரோபயோட்டிக், பேத்தோஜெனிக் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாலிகுலர் டாக்ஸானமிக் டூல்ஸ், 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு தெரியுமா லைக் கொடுக்க சொல்கிறோம்? நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நோட்டிஃபிகேஷனாக போய் சேரும். புரியுதுங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களும் இதை பார்த்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் இதில் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு நல்ல காரியம் மற்ற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல செயலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சாப்டரில் கிங்டம் அனிமோலியாவில் 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிவ் டிஷ்யூலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எபித்தீலியல் டிஷ்யூ கண்டிப்பாக படித்தே ஆகணும், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க. இது 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அடுத்தது சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் மார்ஃபாலஜி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃப்ராக், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃப்ராக் இதெல்லாம் நல்லா பாருங்க. அடுத்து லேட்ரல் ஹார்ட்ஸ், சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஃப்ராக், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு புக் பேக் மட்டும் கிடையாது, இன்சைட் கொஷின்ஸ், இன்டீரியர் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் படிங்க, 4 லேயர்ஸ் ஆஃப் அனிமல்ட்ரேரிய கேனல் படிங்க, செலைவரி கிளாண்டு, டென்டல் ஃபார்முலா இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அடுத்து 6th லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் சிக்மாய்ட் கர்வ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ், டிஃபைன் சிஓபிடி, டெட் ஸ்பேஸு இதெல்லாம் படிங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி, மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2 இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 100% படிச்சிருக்கணும். 7th சாப்டரில் இசிஜி பாருங்க, ஏபிஓ பிளட் குரூப் பாருங்க, ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் பாருங்க, பிளாஸ்மா புரோட்டீன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. 2025ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்க கொஷின்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் நெப்ரான் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து 9th லெசன் லோகோமோஷனில் அண்ட் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸு, ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் கான்ட்ராக்ஷன், டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th சாப்டரில் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங்கு, ரிஃப்ராக்டிவ் எரர் ஆஃப் ஐ, 4 பிரெயின் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனும், 3 கிரானியல் மீனிங்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்சரி ரிசெப்டர் இன் ஸ்கின் வெரி இம்பார்ட்டன்ட். 11th சாப்டரில் ஹார்மோன்ஸ் ஆஃப் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இது இம்பார்ட்டன்ட். ஹார்மோன்ஸ் ஆஃப் கிட்னி இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் மெலோட்டனின் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் படிக்க வேண்டிய கொஷின்ஸ். அடுத்து 12th பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் poultry farming, life cycle of
பாம்பிக்ஸ் மாதிரி த இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அவுட் ப்ரீடிங், கிராஸ் ப்ரீடிங், இன்ப்ரீடிங், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக், யூசஸ் ஆஃப் சில்க், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூசஸ் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட், இன்ப்ரீடிங், இதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. யூசஸ் ஆஃப் சில்க்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம்ஸில் நீங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். கடவுளை நான் டெய்லியும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்குற நேரம் தூங்கிட்டு படிக்கிற நேரம் அழகாக படிங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.